போன கிளாஸில் எட்வர்ட் லீ தாண்டிகேஸோட ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் பற்றி பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போது இதோட லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தாண்டிகேஸ் லா ஆஃப் லேர்னிங் மேபி பிரின்சிபல்னு கேட்கலாம், இல்லைனா அதோட லா கேட்கலாம். ஓவரால் கேட்டாங்கன்னா சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக எழுதுனா போதும். பட் லா மட்டுமே தனியாக எக்ஸாமில் கேட்பாங்க. இதில் மொத்தம் 3 லாஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. லா ஆஃப் ரேடினஸ், லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் எஃபெக்ட். 3 லாஸும் ரொம்ப இம்பார்ட்டண்டான லாஸ். இது கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். இந்த டாப்பிக்கில் ஏதாவது ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். தாண்டிகேஸ் லா ஆஃப் லேர்னிங். தாண்டிகேஸ் propounded the following laws of learning on the basis of his theoretical notation about the learning process. ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிக்கல் பற்றி சொல்லியிருப்பேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சு, ஏதோ ஒரு திங் வச்சு, ஏதோ ஒரு அனிமல் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ப்ராக்டிக்கல் தியரி எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது தியரிட்டிக்கல்னால் அவர் மேனுவலாக அதை பார்த்து அவருக்கு என்ன புரிஞ்சுதோ அதுலேருந்து லா எழுதியிருப்பார். அதுதான் தாண்டிகேஸ் லா ஆஃப் லேர்னிங். லா ஆஃப் ரீடினஸ். Reading according to the தாண்டிகேஸ் is preparations for action. செய்கையை பார்த்து அப்சர்வ் பண்ணி எழுதுறது தான் ரீடினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எசென்ஷியல்ஸ் ஃபார் லேர்னிங். லேர்னிங் எப்பவுமே படித்து பார்த்து எழுதுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி இதில் அந்த கேட்டோட அப்சர்வேஷன், அதோட ஆக்டிவிட்டீஸ், ஆக்ஷன்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி மேனுவலாக எழுதியிருக்கிறதா இதோட லேர்னிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. If the child is ready to learn, he learns more quickly. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு கற்றுக்க ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டக்குன்னு படிச்சிடும். எஃபெக்டிவ்லி ரொம்ப எனர்ஜெட்டிக்கலாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் வித் கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த படிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதாவது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிற தன்மையாக இருக்கும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. This shows us not to force the child to learn if he is not ready, but also not miss any opportunity to providing learning experiences if the child is prepared to learn. அதாவது ஒரு பிள்ளையை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறது மூலயமா ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் பிரயோஜனம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு செய்யணும். ஏனோ தானோன்ட்டு விருப்பம் இல்லாமல் செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துக்கு எந்த விதமான ஸ்கோப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் தான் இதுலேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த ஒரு பிள்ளையும் ஃபோர்ஸ் பண்ணி படின்னு சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் அதை படிக்காமையும் விடக்கூடாது. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி வரும், அவங்களுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அந்த டைமில் நம்ம பிடிச்சி வச்சுட்டு அந்த குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணணும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The right movements concerning the learning situation and the learner's state of mind should be recognized and maximum use should be made of his knowledge by the teacher. அதாவது டீச்சர் மூலிமா மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு பசங்களுக்கு படிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பை ஆக்டிவிட்டீஸ் ஏதோ ஒரு மூலியமாக பசங்களுக்கு படிக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் மோட்டிவேட் பண்ணி பசங்களை படிக்க வச்சாங்கன்னா ஈஸியாக படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. It should also make an attempt to motivate the students by stimulate their attention, interest and curiosity. அதாவது கேட் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான மோட்டிவேட் ட்ரைவ் ஃபோர்ஸ் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஹங்க்ரி. அதுக்கு பசி இருந்ததுனால தான் அதுக்கு சாப்பாடு தேடி போச்சு. இதே அதுக்கு பசி இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஃபுட் அதுக்கு தேவைப்பட்டிருக்காது. அது எதுக்கான ஒரு ஆக்ஷனுமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலியமாக எடுத்திருக்காது. அதே மாதிரி பசங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன்ஸ் கொண்டு வரது மூலியமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பசங்க அதிகமாக க்யூரியாசிட்டியோட ரொம்ப ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிப்பாங்க, இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க, ஃபுல் அட்டென்ஷன் அவங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ்க்கு முக்கியத்துவமாக இருக்குமா இல்லையோ, டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் எக்ஸசைஸ். திஸ் லா ஹஸ் 2 சப்-பார்ட்ஸ். அதாவது லா ஆஃப் எக்ஸசைஸ்க்கு ரொம்ப ஈஸியான 2 பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் வீடியோவில். ஸ்டிமுலஸ்ன்றது சொல்லிக் கொடுக்குறவங்க, ரெஸ்பான்ஸுன்றவங்க அதை கெயின் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் ரிப்ளை பண்ணுறது தான் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டிமுலஸ் டீச்சர்னு சொல்லலாம், ரெஸ்பான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். திஸ் லா ஹஸ் 2 சப்-பார்ட்ஸ்.
the laws of use and the law of disuse which may be stated as law of use. ஓகேங்களா, அதாவது law of useனா தேவைப்படுறதும் இருக்கும், இதில் தேவை இல்லாததும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The law of use states that the more accompanied by or frequently modifiable connections between stimulus and response is made stronger. ஒரு டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இடையில வந்து நல்ல ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மாடிஃபிகபிள், அதாவது வந்து நல்லா வந்து அக்காமடேட் ஆகுது. இப்போ எப்படி சொல்கிறதுனா வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறது மூலியமாக நல்லா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அங்கே கிடைக்கும். பிடிச்ச டீச்சர்ஸ்க்காக படித்த எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க, அது வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். The law of disuse. When a modifiable connection is not made between a situation and response during a length of time, that connection strength is decreased. அதாவது modifiable connection ரொம்பவும் அதுக்காக அட்ராக்ஷன் ஆகக்கூடாது, பட் வந்து ஒரு அம்மா பிள்ளை மாதிரி ஒரு அப்பா பிள்ளை மாதிரி இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து பசங்களுக்கான மோட்டிவேஷன் அதிகமாகும், அந்த இடத்துல படிப்பாங்க. இல்லை அவங்களுக்கு ஆர்வமே இல்லாமல் அவங்கக்கிட்ட நம்ம கனெக்ஷனே இல்லாமல் இருந்தோம்னா வந்து அந்த இடத்துல பாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லா ஆஃப் எக்ஸசைஸ் அதிகமாக வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கூட கனெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் எஃபெக்ட். In other words, learning can be said to have taken place properly when it results in failure or is dissatisfied. The progress of learning is blocked. அதாவது ஒரு ப்ராப்பரான பிளேஸ் வந்து இல்லாமல் இருந்ததுன்னா, பசங்களுக்கான அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்காம இருந்தாங்கன்னா, ட்ரைவ் ஃபோர்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா பசங்களால் கண்டிப்பாக படிக்க முடியாது. அவங்களோட லேர்னிங் சுச்சுவேஷன் என்ன ஆகுனா தடப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. All pleasant experiments have lasting influences and are remembered for a long time, while the unpleasant ones are soon forgotten. Therefore, the satisfaction and dissatisfaction, pleasure or displeasure resulting from a learning experience decides the degree of its effectiveness. அதனால் எஃபெக்டிவாக வந்து பசங்களுக்கு படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபேக்டரி என்விரான்மெண்ட் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு அதிகமான பனிஷ்மெண்ட்டும் இல்லாமல் அதிகமான ரிவார்டும் இல்லாமல், அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா அப் டு ப்ரைமரி ஸ்டேஜ் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட் தரேன், நீ வந்து நல்லா படித்தேன்னா வந்து நல்லா எக்ஸாமில் மார்க் வாங்கினா சாக்லேட் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ரிவார்டு. அதே நேரத்தில் வந்து பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படின்னு சொல்லிட்டு அடிக்கிறது கிடையாது, அவங்கள வந்து ஏதோ ஒரு அதட்டுறது, இதெல்லாம் கூட பனிஷ்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃபிசிக்கலாக அட்டாக் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்க நம்ம மேலே பயமும் இருக்கணும், அதே நேரத்தில் படிக்கணுன்ற ஆர்வமும் இருக்கணும். இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு டீச்சர் எப்போ கொண்டு போகிறாங்களோ அந்த டீச்சிங் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்டிகேஸ் கான்ட்ரிபியூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் லேர்னிங். ஆக்சுவலாக டார்டிகேஸ் இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்றத ஒரு கான்ட்ரிபியூஷன், அவரோட பங்கீடு எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத இதில் நம்ம பார்க்க போகிறோம். கன்க்ளூஷனாக கூட எடுத்துக்கலாம். கன்க்ளூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ரொடக்ஷன் ஒன்று இருந்ததுன்னா கன்க்ளூஷன் கண்டிப்பாக இருக்கணும். எல்லா ஒரு ஷார்ட் கொஸ்டினுக்குமே வந்து இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் நீங்கள் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். எழுதுனா வந்து அட்லீஸ்ட் 4 to 5 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். Tardiki's theory of trial and error is a great significance in the field of education. It explains the process of learning among animals and human beings on the basics of actual experiments. Not only human learning, but animal learning also follows the path of trial and error. A child, when confronted with a mathematical problem, tries several probabilities before he arrives at the correct solution. Even discoveries and inventions in the various fields of knowledge are the result of the trial and error process. இந்த பேரால என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, டார்டிகேஸோட ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சிக்னிஃபிகண்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம் எஜுகேஷ்னல் ஃபீல்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலியமாக தான் வந்து ஈஸியாக கற்றுக்குறாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். சைல்டு இப்போ ஒரு குட்டி எக்ஸாம்பிள் இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் ஒரு சைல்டு கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட மாட்டாங்க. அவங்க நிறைய சிக்னிஃபிகண்ட் செவரல் ப்ராபபிலிட்டிஸ் தப்பு பண்ணி கரெக்டாக தான் வந்து லாஸ்ட்டாக அவங்களுக்கு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் வந்து என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாலேஜ்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கெயின் பண்ணிக்க மாட்டாங்க. ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ் மூலியமாக தான் அந்த நாலேஜ் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
Thodig's theory of trial and error learning and his laws of learning have been a significant contributions to the field of learning. It has made learning purposeful and goal-directed and has emphasized the importance of motivation. It has also given an impetus to drill and practice and highlighted the psychological importance of rewards and prize in the field of learning. இதை கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங்கிறது வந்து லேர்னிங்கோட ஒரு லாஸ், அதாவது வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டா வந்து ஈஸியாக பசங்க கற்றுப்பாங்க, அவங்களோட லேர்னிங் ஃபீல்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பர்பஸ்ஃபுல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைக்கு கோல் இருந்தால் மட்டும்தான், அவங்களுக்கு மோட்டிவேட் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால படிக்க முடியும், முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரைவிங் ஃபோர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், மோட்டிவேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சைக்காலஜி வைஸ் வந்து அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ் வந்து குட்டி குட்டி ரிவார்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ், ஒரு அப்ரிஷியேஷன், ஒரு கிளாப்ஸாக இருந்தால் கூடவே வந்து அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் தான். அந்த மாதிரி கொடுத்து நம்ம என்கரேஜ் பண்ணுறது மூலியமாக அவங்க அந்த லேர்னிங் ஃபீல்டில் இன்னும் அதிகமாக ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான். இது மட்டும்தான் வந்து தாடிகேஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த ஃபீல்ட் ஆஃப் லேர்னிங்கில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த 2 வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பாவ்லோஸ் தியரி, டாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு அவர் பண்ணியிருப்பார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் இதோட ரிலேட்டட் தான். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப்ஸ் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.